जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 18. எள்ளு புண்ணாக்கும் தையல் இலையும் எனக்காக வாங்கி தர சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. பெரியவா. ஒரு பிராமணர் குடும்ப சூழ்நிலையால் வெளிநாடு போய் சம்பாதிக்க வேண்டியிருந்தது. பெரியவாளுடைய அத்தியந்த பக்தராகையால் சாஸ்திரத்தை மீறுகிறோமே, பெரியவாளுக்கு ஒப்பாததை செய்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி அவரை வாட்டி எடுத்தது. ஒரு முறை இந்தியாவுக்கு வர வேண்டியிருந்தது. இந்தியாவுக்கு வருகிறோம் என்பதை விட தன்னுடைய அன்பான பெரியவாளை தரிசனம் பண்ண போகிறோம் என்ற எண்ணமே அவருக்கு அமிர்தமாக இருந்தது. சென்னை வந்து இறங்கியதும் நேராக காஞ்சிபுரத்துக்கு விரைந்தார். அதே நாள் காலை பெரியவா சமையல் பண்ணும் பாரிஷதர்களை கூப்பிட்டார். இன்னைக்கு சமையல் என்னென்ன பண்ண போறேள்? அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா இதுவரைக்கும் பொது சமையல் என்று அத்தனை விசாரித்ததில்லை. மெனுவை சொன்னார்கள். அதில் சிலவற்றை மாற்றி வேறு ஏதோ பண்ணும்படி கூறினார். கொஞ்ச நேரத்தில் இந்த வெளிநாட்டு இந்திய பக்தர் ஓடி வந்து பெரியவா திருவடியில் நமஸ்கரித்தார். க்ஷேமமா இரு, முதல்ல போய் சாப்பிடு, அப்புறம் வா. எல்லாருக்கும் ஆச்சரியம். வந்த பக்தரை ஏன் முதலில் சாப்பிடச் சொல்கிறார்? அவர் சாப்பிட போனதும் அருகில் இருந்த பாரிஷதர்களிடம், ஏண்டா அவன் எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னா எதை கொடுக்க சொல்லி கேட்கறது என்று சந்தேகம் வேறு கேட்டார். அசந்து போனார்கள். அதை குடு இதை குடு என்று கேட்டறியாத பரபிரம்மம் எதை கேட்கலாம் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? அதற்குள் அவர் சாப்பிட்டு விட்டு வந்ததும் சிரித்துக்கொண்டே, என்ன உன்னோட விரதம் பூர்த்தியாச்சா என்றார். பக்தரின் கண்களோ கரகரவென்று கண்ணீரை பொழிந்தன. புரியாமல் பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்து பெரியவா சொன்னார், இவன் சீமையிலேருந்து புறப்பட்டதுலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. என்னை பார்க்காம எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிற சங்கல்பத்தோட கிளம்பி வந்திருக்கான். என்ன நான் சொல்றது சரியா? அவருடைய புன்னகையில் எல்லாரும் மெய்மறந்தனர். இந்தா இவனை அழைச்சிண்டு போய் எள்ளு புண்ணாக்கும் தையல் இலையும் எனக்காக வாங்கி தர சொல்லி வாங்கி வச்சுக்கோங்கோ. பக்தரின் கண்ணீர் நிற்கவே இல்லை. அல்பமான எங்கிட்டேர்ந்தா பெரியவா தனக்குன்னு கேட்டு வாங்கிக்கிறார்? அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் சுற்றி இருந்தவர்களிடம் தன் அருள் லீலையின் காரணத்தை சொன்னார். இவனுக்கு என் மேல ரொம்ப பிரியம். எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். ஆனா சீமைக்கு போனவாட்டேர்ந்து நான் எதுவும் வாங்கிக்க சாஸ்திரம் இடம் கொடுக்கலை. அதுக்காக என் மேல் பக்தியா இருக்கிறவாளை விட்டுட முடியுமா? அதான் எள்ளு புண்ணாக்கும் தையல் இலையும் வாங்கி தர சொன்னேன். எள்ளு புண்ணாக்கை நம்ம மடத்து பசுமாட்டுக்கு போடுங்கோ. அது கொடுக்கற பாலை நேக்கு கொடுங்கோ. ஏன்னா பசுமாட்டுக்கு எதை கொடுத்தாலும் அதுல இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆயிடும். பசுமாடு மூலம் எது வந்தாலும் அதுக்கு தோஷமே கிடையாதோன்னோ. அதான் பக்தாளோட மனசை நோக அடிக்கப்படாதே. தர்மமும் காருண்யமும் பக்த வாத்சல்யமும் சேர்ந்த லோக குருநாதனை சரணடைவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கர.